மத்த ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ரவீந்திர நீச்சம் உங்கள்கிட்ட தொடங்குறேன். தேர்தல் களம் ரொம்ப கடுமையா இருக்கு. திருச்சியில மாநாட்டை நடத்தி இருக்கிறது திமுக. ஏறக்குறைய 10 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதா சொல்றாங்க. அதற்கு எதிரணியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் 193 தொகுதிகளுக்கான பிரச்சாரத்தை எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நிறைவு செய்திருக்கிறார். யாரு களத்துல முந்துருது இப்போதைக்கு? 1971ஆம் ஆண்டு இருந்த ஒரு நிலைமையில மு.க. ஸ்டாலின் திமுக அணி இருக்கதா நான் பார்க்கிறேன். திமுகவுக்கு ஒரு ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கதா நான் கணிக்கிறேன். காரணம், ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க எடுத்த வாக்குகளோடு அந்த அணி இன்டாக்டா இருக்குது. ஒரு அணியை இன்டாக்டா கொண்டு வைக்கிறதே ஒரு ஜோதி பாசு மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மேன் தன்மையோட என்டியூரன்ஸோட அதை கொண்டு போனோம். நான் தொடர்ந்து பலமுறை சொல்லியிருக்கிறேன், திமுக அணி இன்டாக்ட், டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்ட் சொல்லியிருக்கிறேன். அந்த இன்டாக்ட்ங்கிறத ஸ்டாலின் காப்பாத்திக்கிட்டாரு. கூடுதலா கமலஹாசன் அவர் ஒரு பிரச்சார பீரங்கி, ஒரு லெப்டிஸ்ட் லேலிங்ல உள்ள ஒரு தேமுதிக, இவங்க எல்லாம் வந்து கூட்டணி சேரும்போது முபாரக் எஸ்டிபிஐ அவங்களுக்கு அமைப்பு பலம் இருக்குது. ஓரளவு அவங்க சில முஸ்லீம் பூத்துகளில் போலிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேரும்போது நீங்கள் எந்த வகையில் இந்த அணியை மக்களவை தேர்தலில் இருந்து பார்த்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலில் இருந்தாலும் பார்த்தாலும் சரி, அவங்க வந்து 50 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியாட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது ப்ரோ இன்கம்பன்சி 71 இருந்தது. அந்த 71 ஒரு ஆன்டி காமராஜ் தான் இருந்தது. ப்ரோ கலைஞர் இருந்துக்கும் போது அது 50 விழுக்காடுக்கு மேல கலைஞர் தலைமைக்கு போச்சு. இப்பவும் ப்ரோ இன்கம்பன்சி என்ற பார்வையில் திமுக கிளைம் பண்றாங்க. ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் ப்ரோ இன்கம்பன்சி எப்படி எடுத்து பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் தலைமையிலான அணி 45 விழுக்காடு வாக்களை தாண்டும்ங்கிறத என்னோட கணிப்பா நான் சொல்றேன். ஏற்கனவே மக்களவை தேர்தலில் அவங்க 48 விழுக்காடு எடுப்பாங்க. அதுவும் ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுக்கக்கூடிய வாக்குகள்னு சொன்னேன். 47.3 எடுத்தாங்க. இப்பவும் அந்த வாக்குகளும் அதனோட முபாரக் தேமுதிக போன்றவங்களாம் இணைந்து வர்றதை வச்சு அரித்மேட்டிக்கலி நான் இந்த இதை சொல்றேன். அடுத்தால ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சி என்ற அடிப்படையில் பார்த்தா 5000 ரூபாய் என்றாலும் சரி, அந்த பிரீபீஸ் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் இவங்களுக்கு இருந்த அந்த ஏழை மக்களின் நலனுங்கிற அந்த இமேஜ் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு இருக்குது. மேலும் அவருக்கு வந்து எதிர்ப்பு வாக்குகள் வளையம் என்பது வந்து ஒரு பகுதியில் அன்புமணியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு ஸ்டாலினை விட திறமையான முதல்வராக அன்புமணி இருப்பார், பாங்கி மூணால் பாராட்டப்பட்டவர்னு அன்புமணிக்கு ஆதரவாக விழுந்த ஒரு தள வாக்குகள் தவிர மற்றபடி எந்த செக்ஷன்லையும் அவருக்கு எதிர்ப்பு இருப்பதாட்டு நான் கணிக்கல. 2 புள்ளியில கேள்வி உருவாது இல்லையா சார்? அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி கட்டமைக்கிறாரு, புதிதாக கட்சிகளை உள்ள கொண்டு வராரு அப்படின்னா களம் அவர்களுக்கு இல்ல, அதனால கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப அந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்துதான் இந்த வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறாரா? எதிர்த்தரப்பு அப்படி விமர்சனம் பண்றதுல தப்பு இல்ல. என்னோட பார்வை சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில அவரு நகர்றாரு. அவரால் காங்கிரஸ் இல்லாமலும் வெற்றி பெற முடியும். காங்கிரசுக்கு 2 விழுக்காடு வாக்குக்கு மேல திமுக அணியை விட்டு வெளியேறினா காங்கிரசுக்கு இருக்காது. மதசார்பற்ற கட்சிகளின் தலைவராட்டு ராகுலை விட ஸ்டாலினை ஏத்துக்கிட்டு தான் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்ல 17 பேர்ல 14 பேர் காங்கிரஸ் ஒண்ணு உடையாது. திமுக உதயசூரிலே நின்று இருப்பாரு. பட் அவர் அந்த இடத்துல சான்ஸ் எடுக்க விரும்பலங்கிறதா என்னோட பார்வை. சோ இப்படியே இருக்கும்போது நம்ம ஏன் சான்ஸ் எடுக்கணும்? நம்ம ஏன் அப்படி தள்ளி விட்டுக்கிட்டு ரவீந்திர சாமி போன்றவங்க சொல்லதை வச்சு நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு அவர் அதுல அபண்டன் காஷன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திடுங்க. அப்படி பயணிக்கிறதா நான் பார்க்கிறேன். அடுத்தபடியா அவருக்கு லீடர்ஷிப்ல நான் சொன்னேன், ஒரு அன்புமணியை ஏற்றுக்கொண்டவங்களை தவிர மற்றபடி அவருக்கு எந்த ஒரு சோசியல் செக்ஷன்லயும் எதிர்ப்பு இல்லைங்கிறது என்னோட பார்வையா சொல்றேன். அடுத்தபடியா போலரைசேஷனுக்காகத்தான் அவர் வந்து தேமுதிகவுக்கு வந்து என்ன பொறுத்தவரை 10+1 சொல்றாங்க. அது தெரிய வரும். அவர் சேர்த்திருக்கிறாருன்னா அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு போலரைசேஷனை பார்த்தாரு. பிரேக்கிங் கொடுக்குறீங்க சார். 10.1 தேமுதிகவுக்கு பிரேக்கிங் கொடுக்குறீங்க எங்களுக்கு. இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு போலரைசேஷனை பார்த்தாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு போலரைசேஷனை பார்த்தாரு. அதுல விக்கிரவாண்டியில வன்னியர் சமூகம் அடர்த்தியா உள்ள பூத்துகள்ல 50 பூத்துகள்ல வந்து மாம்பழம் வந்து அதிக வாக்கெடுத்தாங்க. இடைத்தேர்தல் என்றாலும் அவங்க அதை சாதிச்சாங்கன்னா அங்க நடந்தது போலரைசேஷன். அதே மாதிரி ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் வெர்சஸ் ஸ்டாலின், திமுக வெர்சஸ் தமிழ் தேசியம், திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் வந்த போது 100 விழுக்காடு வாக்கள் நாயுடு சமூக மக்கள் இருந்த பூத்துகளையும் அருந்ததியர் சமூக மக்கள் இருந்த பூத்துகளையும் நானே
பார்த்தேன். அந்த பூத் வைஸ் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தெள்ள தெளிவா அது தெரியுது. யாருமே இந்த ரெண்டு பிரிவினர் மக்களுமே நாம் தமிழருக்கு வாக்களிக்கலங்கும் போது முழுக்க ஸ்டாலினுக்கு வாக்களிச்ச ஒரு அணி திரட்டல் அல்லது போலரைசேஷன் அங்க இருக்குது. சோ இது மாதிரிப்பட்ட போலரைசேஷன்ஸ் வந்து திமுக அணிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல தொகுதி பங்கீட்டுல பெரிய சிக்கல் வரும் இல்லையா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொல்லப்படுதுதான் தேமுதிகவுக்கு 10+1 அப்படின்னும் பொழுது சில கட்சிகள் அதிருப்தி வெளிப்படுத்துவாங்க இல்லையா? இப்ப விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ அவங்க டபுள் டிஜிட்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ தேமுதிக எல்லா காலகட்டங்களிலும் அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. கிரவுண்ட்ல ஜெல் ஆகாது இல்லைங்க சார். கடைசியா அவங்க வந்து பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில ஜெல் ஆகுறாங்க. சோ நான் இதை திரும்ப நான் சொன்னது என்னன்னா 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல, ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்லங்கிறத நான் அழுத்தி சொல்றேன். ஆனா அவரோட பொசிஷன் 57-62 பெருந்தலைவர் காமராஜ் கட்சியை கைப்பற்றி தன்னுடைய அரசியல் எதிரிகளை காங்கிரஸை விட்டு அகற்றி விட்டு முழுக்க கட்சி தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இருந்த 46 விழுக்காடு பலத்துல இருந்த ஒரு பொசிஷன்ல தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அணி பலத்தோட இருக்கிறாரு. இன்னும் அந்த இடத்துக்குள்ள காமராஜின் தோல்வியிலிருந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு முதறிஞர் ராஜாஜி போன்றவர்களை தன்னுவசம் சேர்க்காதது காமராஜருக்கு தவறு. 7.8 விழுக்காடு எடுத்த ஒரு முதறிஞர் ராஜாஜி அனைத்து சமூகங்களின் ஆதரவை பெற்ற ஒரு பெரிய தலைவர். அவரை கூட்டணியில சேர்க்காத ஒரு தன்மையை காமராஜ் செய்தாருங்கிற அவர் தவறிலிருந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு கூடுதலா அணியின் பலத்தை சேர்த்துக்கிட்டு மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் எதிரணி எல்லாம் ஒன்றிணைந்து 1-1 தான் அவரை தோற்கடிக்க. அந்த கால்குலேஷன் என்ன சார்? 200+ இடங்கள்ல திமுக கூட்டணி கைப்பற்ற போகுதுன்ற வாக்குறுதி அவர் கொடுக்கிறாரு. 1-1 தோற்கடிக்க முடியும்ன்ற ஒரு ஃபார்முலாவை ரவீந்திரன் துரைசாமி முன்வைக்கிறாரு. 1-1 வாய்ப்பு இல்லையா? இப்ப பலம் நிரூபிக்காத விஜய் தான் முதல்வர்னு தெளிவா நிற்கிறாரு. விஜயகாந்த் மாதிரி தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாமல் தனித்து போட்டியிடுவதால் மட்டுமே செல்வாக்கை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் எடப்பாடி பழனிசாமியை மெயின் எதிரி எடப்பாடி பழனிசாமி தான். அவரை பலகீனப்படுத்தி வளரக்கூடிய சீமான் தனித்து போட்டியிடுகிறார். எடப்பாடி பழனிசாமி பலமான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் அவருக்கு வாய்ப்பாக இருக்கிறது சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதிகளில் மு.க. ஸ்டாலினை விட மிகப்பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதுவும் அன்புமணி அவரோடு இணைந்து பணியாற்றும் போது இபிஎஸ் பிளஸ் அன்புமணி இந்த 36 தொகுதிகளில் பெரிய பர்மிடபிள் ஃபோர்ஸா இருக்கிறாங்க. இங்க திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை எதிர்கொள்வதற்கு சிரமம் இருக்குது. அந்த சிரமத்தை சமாளிக்கத்தான் தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை ஸ்டாலின் மிகுந்த சாதுரியத்துடன் சுருவுடா அவங்க சேர்த்திருக்கிறார்னா அதுல ஒரு அணி திரட்டல் இருக்குது. சோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி திமுக எதிராக அதிமுக பாஜக அணிக்கு தான் இருக்கு. குறிப்பா நான் குறிப்பிட்ட சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய சக்தியா ஸ்டாலினை விட இண்டிவிஜுவலா பெரிய சக்தியா இருக்கிறார். மற்ற பகுதிகளில் டெல்டா, அப்பர் சவுத், சிட்டி போன்ற பகுதிகளில் வந்து ஸ்டாலின் கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இப்ப இதுல தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ள வருதுன்ற ஒரு பேச்சு வருது இல்லையா? அப்ப இந்த இடத்துல திமுகவை அசைத்து பார்க்க முடியுமா? இந்த கால்குலேஷன் ஃபார்ம் தாவேகா 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பலத்தை நிரூபிச்சுட்டு ஒரு கூட்டணி போயிருந்தா அதுக்கு மரியாதை இருக்கும். பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. மேலும் இந்த சபையில நான் ஒன்னு சொல்றேன், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஜெயலலிதாவின் உயிர் தோழியா இருந்த பெரிய ஸ்டேச்சரா இருந்த சசிகலா அம்மையார் வந்து மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாது. அவங்க ராகுல வச்சு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதுனால கவர்னர் வரமாட்டாரு, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைங்கிறதெல்லாம் நாம சொன்னோம். பெருவாரியாக தமிழக அரசியல் விமர்சகர்கள் முக்கியமா மோடியையே பிரதமரா முன்னிறுத்திய குருமூர்த்தி போன்றவர்கள் கருத்தை மீறி நம்ம கருத்து அதுல எடுபட்டது. அதே ஒரு தன்மையில விஜய்க்கு இப்ப நடக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், நீங்க 2026 அரசியல் சக்தியாகி 29 ராகுல் காந்திக்கு ஆதரவாக வருவீர்கள், மோடிக்கு எதிராக வருவீர்கள் என்ற அடிப்படையில் விஜய் கிராக் டவுன் ஜனநாயகன் படம் 60 நாளாகியும் அந்த படம் வெளிவரல. இப்பவும் படத்துக்கு உள்ள அந்த சென்சார் போர்டு மெம்பர் உடல்நிலை காரணமாக பார்க்கலன்னு சொல்லும் போது விஜய்க்கு உள்ள ட்ரீட்மெண்ட்ங்கிறது, நீங்க 26 அரசியல் சக்தியாகி 29 எனக்கு எதிராக வருவீங்க, நான் எத்தனை பேரையோ முறியடிச்சு 4வது முறை பிரதமராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எனக்கு 29 தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இருந்து சில இடங்கள் கண்டிப்பாக வேண்டும், அதற்கு நீங்க குறுக்க நிற்கிறீங்க, உங்களை வீழ்த்துறதுதான் எனக்கு முக்கிய பணி என்று பிஎம்ஓ செயல்படுவதான் நான் பார்க்கிறேன். நெருக்கடி வருது இல்லைங்க சார்? ஒண்ணு இந்த இடத்துக்குள்ள நான் பிஎம்ஓ செயல்பாடுங்கிறது வெகுவாரியாக எல்லா பாஜக தலைவர்களும் சொல்ற கருத்துல இருந்து மாறுபட்ட கருத்தை சொல்றேன். இதைத்தான் நாம் ஜனவரி 8ஆம் தேதியே ஒரு தொலைக்காட்சியில வந்து ஜனநாயக படம் வராது, இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் மோடி கொடுக்க போறாருன்னு சொல்றேன். அது இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் தான் சார் என்டிஏக்குள்ள வர்றதுக்கான விவரம். ஒரு பக்கம் சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்குது, நாளைக்கு அவர் போகணும். இன்னொரு விஷயம் ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் விவகாரம். பவன் கல்யாணுடைய அந்த ஃபார்முலாவை எடுத்து இந்த 3 ஈக்குவேஷனை 3 டாட்டை ஒன்னாக்கி என்டிஏக்குள்ள
விஜயை கொண்டுட்டு வந்தாங்கன்னா அது பெரிய செக்கா இருக்கும் இல்லையா திமுகவுக்கு? என்டிஏக்குள்ள விஜய கொண்டு வந்தா தாமரை சின்னத்துல போட்டுக்கிட்டு அடையாளத்தை இழப்பாருன்னா மோடி கொண்டு வருவாரு. நீங்க தனி சின்னத்தை போட்டிட்டு 26ல மோடி சப்போர்ட்டோட ஒரு அடையாளத்தை பெற்றுக்கிட்டு 29 நீங்க ராகுல் காந்தி கூட போய் கொள்கை எதிரி மோடியை வந்து பாராளுமன்றத்திலாம் தோக்கடிக்கும். நீங்க ஸ்டாலின் ராகுல் விஜயன்னு கூட நீங்க சேருவீங்க. என்ன முடியும் நீங்க எடுப்பீங்க? அப்ப அந்த இடத்துக்குள்ள வெரி அலர்ட்டான ஒரு பொலிட்டிஷியன் மோடி. அந்த வகையில ஜெயலலிதா வந்து தெளிவா என்ன சொன்னாரு, டைம் டு லீடுன்னாரு, அனில் மாதிரி உதவணும்னாரு, தலைவா படத்தை அடிச்சு எனக்கும் இவருக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி விஜய்க்கு வந்து செல்வாக்கு கிடையாதுன்னு நிரூபிச்சு 39க்கு 37 இடங்களை வெற்றி பெற்று 6 விழுக்காடு உயர்ந்து நிரூபிச்சவங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா விட 100 மடங்கு அரசியல் விழிப்புணர்ச்சி கொண்டவர் தான் மோடி. விஜய்ங்கிறவரை சக்தியா 26ல வளர விட்டா 29ல நமக்கு எதிராக வருவாரு, ராகுல் காந்திக்கு ஆதரவான சக்தியா வருவாருங்க தான் மோடியின் கணக்குன்னு பொது வெளியில ஒரு 199% மக்கள் சொல்ற கருத்துக்கு மாறான ஒரு கருத்தை நான் நியூஸ் 7ல பதிவு பண்றேன். எது கரெக்டா வரும்னு காலம் உணர்த்தும். இல்ல இப்ப இந்த இடத்துல நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய இபிஎஸ், அமித்ஷா, மோடி, இந்த ஃபேக்டர், பாமக இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நெருக்கடியை கொடுக்கலாம் இல்லையா? 2011 to 21 வரை 10 ஆண்டுகளுக்கான அந்த எதிர்ப்பு தாண்டி வந்தாங்க இல்லையா? பாமக எடப்பாடி காம்பினேஷன்ங்கிறது வந்து ஒரு பர்மிடபிள் காம்பினேஷன் தான் ஒரு பகுதியில். அது அந்த பகுதியில் எடப்பாடி வந்து 1980ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர், 2009ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாரை விடவும் செல்வாக்கான தலைவரா இந்த இடத்துக்குள்ள இருக்கிறாருங்கிறத தான் டேட்டா சொல்லுது. அந்த இடம் திமுக அணிக்கு ஒரு கடுமையான ஃபைட்டை கொடுக்கக்கூடிய இடமாக தான் நான் பார்க்கிறேன். மற்ற இடங்கள்ல அத்தகைய ஃபைட் இல்லைங்கிறது என்னோட கருத்து. நீங்க மேற்கு தமிழ்நாட்டை மட்டும் சொல்றீங்களா? அப்போ இல்ல, மேற்கு தமிழ்நாட்டில் வன்னியர் சமூக சகோதரர்களும் வெள்ளாளக்கவுண்டர் சமூக சகோதரர்களும் இணைந்து வாழக்கூடிய பகுதி, பாமகவுக்கு அன்புமணிக்கு செல்வாக்குள்ள அந்த பகுதி. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதியில் இது சார்ந்த பகுதிகளிலையும் வேலுமணி போன்ற பவர்ஃபுல்லான லீடர்ஸ், விஜயபாஸ்கர் போன்ற பவர்ஃபுல்லான லீடர்ஸ், தங்கமணி போன்ற லீடர்ஸ் வாழக்கூடிய அவங்க தொகுதிகளிலையும் பெரிய ஃபைட் இருக்குமே தவிர மற்றபடி திமுக அணி கம்ஃபர்டபுளா இருக்கதா தான் நான் பார்க்கிறேன். சார், அதுல லாஜிக்கா இன்னொரு விஷயம் இருக்குல்ல, நீங்க இந்த பக்கம் தருமபுரி அல்ல கிருஷ்ணகிரி, வட தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் கூட அன்புமணி பிளஸ் இபிஎஸ் பாஜகன்ற ஃபேக்டர் இருக்குது. தென் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா கூட அமமுக, அதிமுக, பாஜகன்ற ஃபேக்டரும் ஒர்க் ஆகும் இல்லையா? அங்க தமிழிசை இருக்கிறாங்க, அவங்க காலத்துக்குள்ள அவங்க வருவாங்க இல்லையா? அப்ப அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய பலமா இருக்குது. ஓபிஎஸ் அதிமுகவை விட்டு விலக்கப்பட்டதில் உள்ள அந்த பாதிப்பும் அதிமுகவுக்கு இருக்குது. குறிப்பா அந்த பகுதியில் இண்டிவிஜுவலா அதிமுக 2024 இந்த பகுதியில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட சில காலகட்டத்திலும் ஸ்டாலினோட பெரிய சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஓபிஎஸ் ஐயா அவர்கள் நெல்லையில டெபாசிட் இழந்திருக்கிறாரு, ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறாரு, தேனியில டெபாசிட் இழந்திருக்கிறார். இவருக்கு அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட மோடி பிரதமர் என்று வந்த வாக்குகள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆக போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியா நான் பார்க்கிறேன். சோ இந்த இடத்துக்குள்ள நான் அவருக்கு கம்ஃபர்டபுளான சோனா பார்க்கிறது அன்புமணி பிளஸ் எடப்பாடி பழனிசாமி கம்ஃபர்டபுள். வேற எந்த ஃபேக்டரும் வந்து சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லங்கிறது என்னோட கருத்து. அப்ப இந்த இடத்துல அவங்க என்னதான் வியூகம் வகுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அவர் நீங்க ரொம்ப நுட்பமா சொல்றீங்க, லாஜிக் இருக்கு, இங்க லாஜிக் இல்லன்னா அவங்க மைனஸ பாப்பாங்க இல்லையா? கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி பெரிய ராஜேந்திரி சமத்தர், நான் இதே சபையில தான் கவுண்டர் பண்ணுவாரு. எதிர் எடப்பாடி எலெக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாமே பெரும்பாலும் நடந்த விஷயங்கள் தான். இந்த முறை அவர் என்ன முடிவு எடுத்தார் நான் பாக்குறோம்னா, மக்களவை தேர்தலிலே பாஜக மைனஸ், முஸ்லீம் ஓட்டுகளுக்கு மைனஸ் ஜெயக்குமார் சொன்னாரு, சி.வி. சண்முகம் சொன்னாரு, செங்கோட்டையன் சொன்னாரு, பாஜக மைனஸ் சேர மாட்டேன்னு சொன்னவர் சட்டமன்ற தேர்தலில் பெரிய ரோல் இல்லாத பாஜகவுக்கு மக்களவை அளவு ரோல் இல்லாத இடத்துக்குள்ள உள்ள வந்திருக்காருன்னா 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் உள்ள வந்திருக்கிறாரு. பாஜகவை காட்டி அன்புமணி போன்றவர்கள் பார்கெயின் பண்ணக்கூடாது என்பதை தடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அதுல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. சோ ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா பெரிய சக்தியா தமிழ் மல்ல இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி தான்.